Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalastriyan, GST practitioner. இன்னைக்கு நம்ம புது சாப்டர் பத்தி தான் பார்க்க போறோம். POS பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அந்த சாப்டர் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Don't skip all introduction videos. ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுக்குறேன். அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதில் தான் அந்த சாப்டர் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், என்னென்ன வவுச்சர் டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் சாப்டரை ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு புரிதல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். F11 Inventory Futures Accounts with Inventory POS Point of Sales Chapter 14. இந்த Point of Sales எங்கெங்கெல்லாம் உபயோகிக்கிறாங்க அப்படின்னா, ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாருமே இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன ஐஸ்கிரீம் ஷாப்பு, இந்த டீ ஷாப் வச்சுருக்கவங்க, டீ ஸ்நாக்ஸ் பானிபூரி, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸை அதிகப்படியாக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்பில் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ஃபர்மேஷன், இதில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா, கேஷ் வாங்கினா எப்படி அதுக்கான என்ட்ரி, கிஃப்ட் கார்டு வாங்கினா அதுக்கான என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுறது, கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு கொடுத்தாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனை எப்படி நாம் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பற்றி தான் நாம் இதில் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் கம்பெனி கிரியேஷன், செகண்ட் F11 ஃபீச்சர்ஸில் இன்டிகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி எஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கேட்வே ஆஃப் டேலி, அங்கேருந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோலேருந்து வவுச்சர் டைப்ஸ் போகிறோம், அங்கே கிரியேட் சூஸ் பண்ணுறோம். கிரியேட் எடுத்துகிட்டு அது அந்த வவுச்சரில் POS பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்ற ஒரு வவுச்சரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வவுச்சர் கிரியேட் பண்ணும்போது எப்படி அதை கிரியேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் நம்ம சாப்டர் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். Ledger creation, gateway of tally, accounts info, ledger create. First எப்பவும் போல வழக்கம் போல capital account, bank HDFC bank account, அவ்வளோதான். இந்த ரெண்டு லெட்ஜர். மூணாவது ஒரு லெட்ஜர் அடிஷ்னலாக பேக்கிங் சார்ஜஸ், இன்டைரக்ட் இன்கம். இந்த மூணு லெட்ஜரை வச்சு தான் இந்த சாப்டர் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன், கேட்வே ஆஃப் டேலி, இன்வென்ட்ரி இன்ஃபோ போகிறோம், யூனிட் ஆஃப் மெஷர் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோம், அப்புறம் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறோம். வவுச்சர் டிரான்சாக்ஷன், எப்பவும் போல் கேபிட்டல் ரெசிப்ட் வவுச்சரில் போய் பாஸ் பண்ண போகிறோம் அந்த டிரான்சாக்ஷனை. செகண்ட் சேல்ஸ் வவுச்சரை எடுக்கிறோம், F8 ப்ரெஸ் பண்ணால் சேல்ஸ் வவுச்சர் ஆர் POS வவுச்சர்னு நம்மகிட்ட கொஸ்டின் பண்ணோம். நம்ம POS அப்படின்ற வவுச்சரை சூஸ் பண்ணி என்ட்ரியை பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்க போகிறோன்னா, கேட்வே ஆஃப் டேலி, அங்கேருந்து டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக்ஸ், POS ரிஜிஸ்டர். இந்த POS ரிஜிஸ்டர் இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா எவ்வளோ கிஃப்ட் கார்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டே அண்ட் டேவாக அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். இந்த சாப்டர் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.